10:56க்கு வண்டி கருப்பர் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே போயிட்டு மதிய சாப்பாடு தான் சாப்பிடணும். இங்கே சாப்பாடு என்ன சாப்பாடு வந்துச்சா? இது சாம்பார் சாதம் தான். கறி விருந்து போட மாட்டாங்க. கறி இல்லை, அது சமைப்பாங்க, பட் நமக்கு போட மாட்டாங்க. அது வேற ஒருத்தர் சமைச்சு கறி இஞ்சி போட்டால் நான் வந்து விரதம் இருக்கிறேன். கடும் சாம்பார் சாதம் தான் நமக்கு போடுவாங்க. கடுமையாக விரதம் இருக்கிறோம். அதனால இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வந்து நடைப்பயணத்தை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். உள்ள கோயிலுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஆமாம், இப்போ நிறைய பேர் டூரிஸ்ட்டு ஒரு புது வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வாங்கணும்னு வேண்டுதல் வச்சு இங்கே வந்து வேண்டுதல் வச்சு இங்கே வந்து சாமி கும்பிட்டு அந்த வண்டிக்கு நிறைய அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க. டூர் போகிறாங்கனாலும் இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அது மாதிரி தான் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் நம்ம வண்டிகருப்பர் கோவில். கண்டிப்பாக நீங்கள் எதுவும் வரலை அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்கும் நல்லபடியாக நிறைய விஷயம் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். எப்படி வர்றோம் பார்த்தியா? காட்டுக்குள்ள வருதா ட்ரெயின்? வருதா? அதிருதா? வருதுன்னா உட்காரு. திண்டுக்கல் டு திருச்சி ட்ரெயின் ரோடு. ஐயோ, கல்லெல்லாம் குத்துதே. மதிய சாப்பாட்டுக்காக இங்கே தூண்டி கருப்பர் கோயிலில் வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு மேலே மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இந்த தூண்டி கருப்பர் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பெண்கள் யாரும் இந்த கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே வருவாங்க. அவங்க எல்லாருமே வெளியில் நின்றுட்டு சாமி கும்பிடுவாங்க. அது என்ன சம்பிரதாயம் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இந்த கருப்பு சாமி அந்த மாதிரி கோயிலெலாம் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல்லாக பாருங்கள், இங்கே கூட வந்தவங்க எல்லாருமே ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். A few minutes later நாங்கள் இப்போ வந்து மதிய சாப்பாடு மதிய அன்னதானம் இங்கே நம்ம வண்டிகருப்பர் கோயிலில் நடக்குது. இந்த அன்னதானத்தை வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க குடும்பம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சீரோடு சிறப்போடு பல்லாண்டு பல்லாண்டு இதுக்கு மேலே சாப்பிடணும். இங்கே பாருங்கள், சொல்லுன்னு வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் சூரியனை எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம். இதனாலும் பரவாயில்ல, முருகன் எங்களை காப்பாற்றணும். ஆமாம், ஏன் பண்ணி ரொம்ப வெயிலுங்க. ஆனால் யாருக்காண்டி இதெல்லாம்? முருகனுக்காண்டி நடிக்காதடாடி. மதிய உணவு பயங்கரமாக சூடாக இருக்குது. சாம்பார் சூடாக இருக்குது, தொட்டுக்க சூடாக இருக்குது, எல்லாமே சூடாக இருக்குதுன்னு பார்த்தா எங்கள் தலையும் சூடாக இருக்குது. தலை இந்த தலை இல்லை, சூரியனில் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இலையை வந்து ஏலை விடுறாங்க. 1601 ஒரு தடவை சாப்பிட்டல. கை கழுவ தண்ணி அந்த பக்கம் வெளியில் இருக்குது. கோயில் எங்கே முன்னாடி எதுவும் கழுவி விட்றாது யாரும். கப்பை கண்ட இடத்துல போட்டு போவாதியா. கப்பை இங்கனே வச்சிருங்க. அவங்க இலை எடுக்கிறவங்களும் எடுத்துக்குவாங்க. கப்பை அங்கனே வச்சுட்டு போயிருங்க, கண்ட இடத்துல போடாதியா. 1601 3 தரம் தென்னம்பாடி பாடு. அரோகரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் நம்ம வண்டிகருப்பர் கோவில் சன்னதியில் மதிய உணவு முடிச்சுட்டு புறப்பட்டோம். அங்கே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் வேற மாதிரிங்க. ஏன்னா அதில் வச்ச சாம்பார், புளிக்குழம்பு, மோர், ரசம், அப்பளம், பாயாசம். ஆமாம், நாங்கள் வெயிலில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் அது எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு அல்டிமேட் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது அங்கே கோயில் பூசாரி அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் அவங்க வந்து கூப்பிட்டு இந்த வாழைப்பழம்லாம் கொண்டு போங்க, ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டுக்கிட்டு புஜுட்டிக்கா போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வண்டிகருப்பர் கோயிலேருந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பழனியை நோக்கி புறப்பட ஆரம்பிப்போம்.
இதுக்கு ஏதோ 1 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணுமாமே. அதுவும் இதுக்குள்ள படுத்து கிடந்தா எப்படின்னா இந்த வண்டி வரும்போது குறுக்கி உளுந்து ட்ரைனிங் எடுக்கணுமா. அப்படி எடுத்து இருந்தாதான் அது ஓட்ட விடுவாங்களாம். ஏன்னா அப்பதான் நமக்கு தைரியம் கிடைக்கும். இந்த வண்டி தானே ஏறுனா ஒன்றும் ஆகாது, அப்போ ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாதுன்னு ஓட்டிடுவோமா. மயிலரகா முருகா போங்க முருகா, நடு ரோட்டில் கிடக்கும் முருகா, அந்த மயிலரக நக்கினா ஏதாவது நான் போக. நம்மளே வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கோம். மச்சான் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இருந்தாலும் நேரம் நிழல்ல வந்திருக்கலாம். அதாவது நான் அப்பவே சொன்னேன் இவரு தான். சளி பிடிச்சிருக்கா? உண்மையான முருகன் பக்தனே சளி பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. என்ன பழனி? பேய் தான்டா பிடிக்கணும். எது பண்ணாலும் முருகன் பக்தனா இல்லையா, அவ்வளோதான். ஓகே, நாங்கள் இப்போ வந்து அயிலூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அயிலூரை சுற்றி பாருங்க. எவ்வளோ தூரம் தான் என்னால் காட்ட முடியும், அதுக்கு மேலே நான் காட்ட முடியாது. இதுதான் அயிலூர் ஊர். ஒரு பயங்கரமான ஊர். யாரும் இங்கே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, வரலைன்னாலும் வந்துட்டு போங்க, நல்லாயிருக்கும் ஊர் அயிலூர். ஒட்டஞ்சத்திரத்தனை எப்போ போவோம்? காலையிலையா? நாளைக்கு நைட்டு ஒட்டஞ்சத்திரமா? இப்போ எரியோடு போக போகிறோம். நீ வருஷம் இல்லை இவன் வந்து வருஷம் ஒரு புது ஆளை சூஸ் பண்ணிக்கிறான். இவன்கிட்ட போய் கேட்பாங்க, தம்பி நீங்க நடந்து வர்றீங்களா வருஷம்? ஐயோ ஆமாங்கக்கா, என்ன நட, முருகனே அசந்து போயிடுவாரு, அந்த மாதிரி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவேன். சாப்பிட கூட உட்காரலங்க. அயிலூருக்கும் எரியோடுக்கும் இடையில ஒரு கிணத்துல குளிக்க போறோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் எங்களுடைய பயணத்தை தொடர போறோம். இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து பாத யாத்திரை நடந்து வந்தோம். அங்க பாருங்க, அந்த கிணத்துல தான் குளிக்க போறோம். பாத்தீங்களா எவ்வளவு பேர். இப்ப எரியோட நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எரியோடுக்கு இடையில ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஏதாவது கடை இருந்துச்சுன்னா போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் கேப்டனா இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்கும் நான் டீ வாங்கி தரலான்னு இருக்கேன். வாங்கி தர மாட்டாரு, காசு இல்ல, காசெல்லாம் பைக்குள்ள அமைக்க வச்சு பானையில கொண்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாரு. டேய் அப்படி கிடையாது, உனக்கு நான் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத. 2 கடையில கேட்டா வாங்கியே தரல. வாங்கி தரல? அதுக்கு முன்னாடி டீ எல்லாம் குடிச்சாங்கடா நிறைய. இவர் குடிச்சாரு, இவர் 4 டீ குடிச்சாரு, அவரு 4 வடை தின்னாரு. அப்படிதான் சொல்லுவாரு. சாப்பிட்ட யாரும் உண்மையா சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் போய் நம்பாதீர்கள், எல்லாம் போய் சொல்லுவார்கள். டேய் உண்மைதான்டா. நான் உன்னைய இது வரைக்கும் தம்பிடான்னு எவ்வளவு உரிமையோட சொல்றேன் பாத்தியா. நீலாம் இப்படி ஏதாவது அண்ணன்டா டாவே சொல்லக்கூடாதுடா, ஒரு பாசத்தோட சொல்றான். புரியல? அண்ணன் பாசம் இருக்கா பழனி? சுத்தரவே இல்லை தானே? அண்ணன்டா சொல்லு. அண்ணன் எங்கள் கண்கள் இல்லையே, அது பாசமே வரும். ஒரு கடமைக்கு அண்ணன் எங்கள் கண்கள் அந்த மாதிரி சொல்றடா. வேற கடையில விற்பாங்க வேணா, இவர் தான் எங்க அண்ணன். போதுமா? என்னடா இது திட்டுற மாதிரி இருக்கடா ரொம்ப. எனக்கு வந்து நீ பாசமா அண்ணன் சொல்லு ஃபர்ஸ்ட். பாசமா அண்ணன் போதுமா? ஐயோ மச்சான், இவனை ஆஸ்பத்திரி எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்க மச்சான். இவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடும். ஒன்னெல்லாம் கீழ் பக்கத்துல தான் சேர்க்கணும். யார வடிவலையா? ஐயோ ஐயோ, அவரை போய் இப்படி சொல்லி விட்டானே. அப்படி சொல்ல கூடாது. ஏன்டா நீயே கூப்பிட்டு நீயே வைத்திய ஆஸ்பத்திரியில சேர்க்கணுங்கிற? கீழ்பாக்கத்துல வைத்திய ஆஸ்பத்திரி இருக்கு. அதான்டா கீழ்பாக்கம் தானே வைத்திய ஆஸ்பத்திரி. அப்ப மேல் பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஏய் இங்க வர்றா, ரெண்டுமே ஒண்ணுதான்டா. டவுசர் பல ஓ இஷ்டத்துக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுவ, அதை கேட்டுட்டு நாங்க வரணும். இல்ல சொல்லு என்ன
சும்மா சரி கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணுங்க. போறவங்க திரும்பி பார்த்துட்டு போறாங்க, அடிச்சிட போறாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு. போயிட்டு டீயை குடிக்கிறோம், டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம். ஓகே நம்பாதீங்க, டீ குடிக்க மாட்டாரு. நான் வந்து இப்ப பாரு எல்லாம் கையில வச்சிருங்க, எந்திரிச்சு நின்னுக்கங்க. அவன் கேமரா பிடிச்சிருக்கான், எப்படியும் வர்றதுக்குள்ள நம்ம திடுன்னு ஓடிடுவோம், அவங்க பிடிச்சிருவாங்க 2 பேரும். நீதான் வீடியோ எடுக்கிறதடா, வீடியோ எடுத்துட்டு அப்புறம் குடிடா. இன்னொன்னு வேணுக்கா கூட, கடமைக்கெல்லாம் வாங்க கூடாது, மறுபடியும் கூட. டேய் குடுறா, உனக்கு கிடையாது. யாராவது தம்பி இவன் இருந்து யாராவது பிடிங்கங்கடா. கடமைக்கு கேக்குறான்டா. காசு வழங்க போகிறாரா? பொன்னாடை பொத்த போகிறார் மாதிரி சொல்றேன். எவ்வளோக்கா? நம்ம ஏன் இப்ப இந்த காட்டுக்குள்ள போறோம்? நம்ம ரோட்லயே போலாம்ல. ஏண்டா ரோட்ல போனா வண்டி வரும். பல வருஷம் நீ நடந்து வர்றியே. பல வருஷமெல்லாம் நடக்கல, 2 வருஷம் இதோட 3வது. ரோட்ல நடந்து போனா வாட்டு நீட்டா போயிடலாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டியா வடிவேல்ட்ட? இவ்வளவு நேரம் அவர் தான் தெரியாம போறாருன்னா நீ அவர் பின்னாடி போவியா? சரி ரைட், அதெல்லாம் விடு. அப்ப ரைட் தானே. பேசி போட்டு மைக் ஆன் பண்ணல அப்படின்னா அப்புறமா சொல்லக்கூடாது. ஏதா இருந்தாலும் இப்பவே செக் பண்ணிக்கோ. எல்லாமே தெரிஞ்சிருச்சா? போன வருஷம் அவ்வளவு கத்தி போட்டு மைக் ஆன் பண்ணல லாஸ்டா சொன்னா பாரு. அப்படிதான்டா 3-4 வாட்டி 2-3 தடவைடா. இந்த இப்ப குளிக்க போகும்போது நீ ஒரு ஆளு கூட இல்லங்க, என்னெல்லாம் நடக்குது பத்தியா முத்து? நான் கூட இருந்தா என்ன வச்சு எல்லாரும் ஓட்டுறீங்களே. ஏண்டா உன்னைய போய் ஏன்டா நாங்க ஓட்ட போறோம்? சைட்டா தப்பு இல்ல குதிரையா மாட்டு வண்டியா ஏதாவது சொல்லு. ஓட்டுறதுக்கு தள்ளி போனா இங்கிட்டு தாண்டா நல்லா இருக்கு இடம். அதுக்குன்னு நீ பாதையில வருவே, என்ன கல்லுல முள்ளுல நடக்க வைப்பேன், நான் நடந்து வரணுமா? ஏண்டா இதுலயே கல்லுலாம் முள்ளெல்லாம் கிடக்குடா. ஒரு முருகனுக்கு பக்தியா விரதம் இருந்தவன் அவனுக்கெல்லாம் அந்த ஒரு அண்ணன் சொன்னாரு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு. அது ஐயப்பன் கோயிலுக்கு. இதுலயும் தாண்டா முருகனுக்கும் தாண்டா. எல்லாமே கடவுள் தானே, நீ தானே சொன்ன எல்லாமே சாமின்னு. அப்புறம் ஏன் ரோட்ல நடக்கிற முள்ளுல நடந்து போயேன்? அப்பனா நட. எல்லாமே ஒண்ணுன்னு சொன்ன நீ தானே, நடக்க வேண்டியதானே. எல்லாமே ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோமா பாத்தியா? அப்போ ஒண்ணு சொல்ற, இப்போ ஒண்ணு சொல்ற, மாத்துக்கட்டுல பேசுற. கார்த்திய முன்னாடி போனோன்னு ஒண்ணு சொல்லுவ, பின்னாடி போனோன்னு ஒண்ணு சொல்ற. நீங்க தான் வீடியோ பிடிக்கல, நாங்க அப்படி பண்ணணும். டீ குடிக்க போனோம், 5 ரூபாய்க்கு தீனி வாங்கி கொடுத்துட்டு முடிச்சிட்டால எல்லாத்தையும். ஏண்டா நான் தான் அங்க 35 ரூபாய்க்கு உனக்கு வாங்கி தந்தேன், அது போதாதா உனக்கு? நீ வெறும் 5 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்க. அப்ப இந்த 30 ரூபா கணக்கு எடுத்துக்க மாட்டேன். நீ இந்த 5 ரூபாயே எதுக்காக இது பண்ணிருக்கேன்னு எனக்கு என்னன்னு தெரியல, யோசிக்கணும். அது எதுக்கு 5 ரூபா செலவு பண்ணிருக்கேன்? ஆமா, ஏற்கனவே நீ அதெல்லாம் காசு இல்லாமலே இது பண்ணிருக்க. அதெல்லாம் நான் உங்க மேல வச்ச பாசத்துலடா, புரியுதா? எவனாச்சும் பாசத்துல 500 ரூபா 5000 ரூபாய் செலவு பண்ணு. நீ 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு பந்தா கட்டிட்டு வரியா? பாசத்தோட வெளிப்பாடு இப்படிதான் இருக்கும், புரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சத்தியமா புரியல. 2 பேரும் சண்டை போறியா ஒண்ணு தெரிய. 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா 6 ஆயிஷை முடிஞ்சிட்டு. என்னோட நல்ல குணம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல கண்ணா. ஒரு நாள் தெரியும். உனக்கு நல்ல குணம் இருக்கானே என்ன தெரியல. இல்ல நல்ல குணம் நான் நல்ல குணத்தை தாண்டா இவ்வளவு நேரம் காட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலடா. நான் வந்து வீடியோ பேசிட்டு அமைதியாவே போனோம். இதுவும் பேசாதானே, நீ வாட்டி எதையாவது பேசிட்டு போவாதானே. ப்ளூ பிளாக் அப்புறம் அந்த காக்கி அமைதியா இருங்க. எல்லாரும் என்னையே வம்பளத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உன்னை வம்பளத்துக்கிட்டு இருக்காங்களா? தம்பி நான் உன்னை காப்பாத்துறேன்டா, புரியுதா? கவலைப்படாத. வீடியோ இருக்க சொல்றேன்.
அப்புறம் நானே அடிப்பான்டான்ட்டு வர்றேன். என்னது இதெல்லாம்? அது வந்து அப்படிதான்டா. பழனி போனதுக்கு அப்புறம் வந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் யாரு இவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற. இல்ல வேற 4 லட்சம் 40 லட்சம்லாம் பேசுறேன். அப்புறம் நீலாம் 4 லட்சம் 40 லட்சம் வாங்கினா அது என்ன சொல்றது? அது நீ எனக்கு கொடுக்கவும் மாட்ற, நான் உன்கிட்ட கேட்டாலும் நீ போடா அப்படிங்கிற. அதுவும் உன்னை வாடா போடான்னு பேசியிருக்கேன். சொல்லியிருக்காங்கடா, அண்ணன்டா. சொல்லியிருக்க எல்லாருமே சாட்சிப்பா. யாரெல்லாம் சொல்லுங்க, இவன் சொன்னானா இல்லையான்னு. இதுதான் நான் தம்பிடாங்கிற, நீ அண்ணன்டான்னு சொல்லுச்சு. அதுதான் அண்ணன்டான்னு சொன்னா நான் அப்படிதான் 1000 சொல்லுவேன். 1000 பேர் அப்படி சொன்னா உடனே சொல்லிடுவியா நீ? மறுபடியும் அங்கேயே போறோம். கொஞ்சம் சுத்தி போயிட்டு மறுபடியும் அடுத்து ஹைவேல போவோம். பாத்தீங்களா, ஹைவேல போயிட்டு இருந்த நாங்க இப்போ வந்து வழி தெரியாம ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். அதுவும் இங்க ஒருத்தவரை நம்பி போனதுக்கு எங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அது ஹைவேவாடா? அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க. ஆமா. அது ஹைவே இல்லடா, பெரிய ஹைவே சொல்றேன். உனக்கு என்ன ரோடு ஒரு அந்த காட்டுல இருந்து இந்த காடு வரைக்கும் வைக்கலாமா? ஆமா, பெரிய ஹைவே இருந்தா நல்லா இருக்கும்ல. உனக்கு பஞ்சு மத்த மாதிரி போட்டு வைப்பாங்க, நீ செருப்பு போடாம தொதுக்குன்னு மேய்ச்சிட்டு போலாம்ல. இந்த மாதிரி ரோட்ல நான் வந்து எனக்காக சொல்றேன், குட்டி பையன் ஒன்ன பாக்குற மாதிரி. எனக்காகடா சொல்றேன், இவனுக்காக சொல்றேன். என் பின்னாடி ஒளிஞ்சு வரேன் அவனுக்காக சொல்றேன். என் முன்னாடி போறாங்களே 4-5 பேர், அவங்களுக்காக சொல்றேன். இவ்வளவு நேரம் வாய் கிளிய பேசி உனக்காக சொல்றேன்டா. என் டவுசர் பைய தம்பி, எனக்காக யாரும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியா? சரி, அப்பனா பரவாயில்ல, யாரும் கவலைப்படாதீங்கப்பா. இவனுக்காக தள்ளி விட்டு கொல்ல பாக்குறாரு. இல்ல இப்ப நான் காட்ட மாட்டேன். சொல்லு, இப்ப சொல்லு. புரியுது, இப்ப சொல்லு. இவர்தான், இவரை புடிச்சுக்கோ. அவன் பின்னாடியே வரும் பாரு, ஃபாலோ பண்ணிட்டே வரையே. நம்ம பய உள்ளடா, எவனோ ஒருத்தங்கிட்டு போறான்டா அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு வழியா எரியோட்டுக்கு வந்துட்டோம். காலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இதெல்லாம் தேவைடா. நைட்டு சாப்பாடுலாம் சொல்லணும். இப்போ தங்குற இடத்துக்கு எதுக்கு வந்தோம்? சாப்பிட தானே வந்தோம், தூங்கவும் வந்தோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு யாரு இப்ப கேட்கணும்? இப்ப யாரை கேட்கணும் சொல்லு. சப்போட்டா பழம் நிறைய இருக்குடா. ஓகே, தங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இனிமே சாப்பிட்டுட்டு சப்போட்டா பழம் திருட பாக்குறாரு. சாப்பிட்டுட்டு இனிமே கிளம்பிடுவோம். பறவைகளோட சவுண்டு எவ்வளோ நல்லா இருக்கு. சவுண்ட்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு?